CPA சாக்பீஸ் அகாடமி. இது ப்ரோ சேனல். வருகின்ற PGTRB தேர்வு எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது PGTRB 2026க்கான தமிழ் தகுதி தேர்வு பாடத்திற்கான வீடியோவாகும். இது வாட்ஸ்அப்பில் நடைபெறும் தேர்விற்கான கிளாஸ் நம்பர் 7க்கான வீடியோவாகும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டே வந்தீர்கள் என்றால் 50 மதிப்பெண்கள் பெறுவது உறுதி. இந்த வீடியோவானது உங்களுக்கு நமது சேனலில் வெளியிடப்படும். வீடியோ வெளியானதும் அதனுடைய மெட்டீரியல் நமது வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பப்படும். அதன் பிறகு அதிலிருந்து புத்தம் புதிய வினாக்கள் உருவாக்கப்பட்டு தேர்வானது நடைபெறும். இவ்வாறாக 3 நாட்களுக்கு ஒரு முறை தேர்வு நடைபெற்று கொண்டுள்ளது. இந்த பயிற்சியில் நீங்களும் சேர்ந்து பயிற்சி பெற விரும்பினீர்கள் என்றால் இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய நம்பரில் தொடர்பு கொண்டு விளக்கங்கள் பெற்று நீங்களும் பயிற்சி பெறுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். இதற்கு முன்னர் 6 வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. அதையும் பார்த்துவிட்டு அதனுடைய தொடர்ச்சியான 7வது வீடியோவையும் பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வியான கூட்டப்பெயர்கள், அதாவது ஒவ்வொரு உயிரினத்திற்கோ அல்லது பொருளிற்கோ அல்லது மரத்திற்கோ அல்லது மனிதனுக்கோ கூட்டமாக வாழும் சூழல் இருக்கிறது. அப்படி கூட்டமாக இருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொன்றுக்கும் தமிழில் என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று கேட்பார்கள். அதற்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சொல் கூட்டப்பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, கல் அப்படின்ற அந்த சொல்லுக்கு கூட்டப்பெயரில் என்ன வரும், அதாவது மொத்தமாக ஒரு இடத்துல கல்லாக குவிச்சு வச்சுருக்காங்கன்னா அதை நம்ம கல்லுன்னு சொல்ல முடியாது, கற்குவியல் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பழம் அப்படின்னு இருக்குன்னா பழக்குலை அப்படின்னு சொல்லணும். கீரை அப்படின்றது மொத்தமாக கட்டப்பட்டு நம்ம விற்பனைக்கு வச்சுருப்பாங்க, அதை கீரை கட்டுன்னு தான் சொல்லணும். புல் அப்படின்னா புற்கட்டு அப்படின்னு சொல்லணும். ஆடு கூட்டமாக இருந்துச்சுன்னா ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லணும். மக்கள் கூட்டமாக இருந்தாங்கன்னா மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி நிறைய கூட்ட பெயர்கள் இருக்கின்றன. இப்போ இந்த கூட்டத்தை குறிக்கிற பெயர்கள் பார்க்குறோம். ஆ அப்படின்னா நம்மளுக்கு இந்த பசு அப்படின்னு சொல்லுவோம், பசுமாடுகள். அந்த பசுமாடுகள் அல்லது மாடுகள்னு எடுத்துக்கிட்டால் கூட அது கூட்டமாக இருக்கிற பொழுது அதை நிறை என்று சொல்ல வேண்டும். ஸோ ஆன்ற எழுத்தை கொடுத்துட்டு இதனுடைய கூட்டப்பெயரை எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிறை அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆடு. ஆடு கூட்டமாக இருந்துச்சுன்னா மந்தை, ஏற்கனவே பார்த்தோம். ஆடுன்றது மந்தை, ஆட்டுக்கூட்டத்தை வந்து நம்ம மந்தைன்னு சொல்லணும், ஆட்டு மந்தைன்னு சொல்லணும். அடுத்து ஒளி. இந்த ஒளியோட இங்கிலீஷ் வேர்டு என்னென்னா லைட். அந்த லைட்டினுடைய மொத்தமாக ஒரு இடத்துல ஒளி அடிக்குதுன்னா அது கற்றை அப்படின்னு சொல்லணும், ஒளிக்கற்றை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கல் ஒரு இடத்துல நிறையா குவிஞ்சு கிடக்குன்னா குவியல், கற்குவியல் அப்படின்னு சொல்லணும், அல்லது கல் கும்பி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கல்லர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, அதாவது திருடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த வார்த்தையினுடைய நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஒரு இடத்துல கல்லர் கூட்டம் அப்படின்னு தான் அதை சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா காலால். காலால்னால் நம்ம தரைப்படைன்னு சொல்லுவோம். அந்த காலால் படை, தரைப்படை, விமானப்படை அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் இருந்தாங்கன்னா படைன்னு சொல்லுவோம். அடுத்து கூட்டப்பெயர் பார்க்குறோம். சனம். சனம்னா மக்கள்ன்றதுக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை தான் சனம். சனம் அப்படின்றதனுடைய கூட்டப்பெயர் பார்த்திங்கன்னா கும்பல்னு சொல்லலாம், கூட்டம்னு சொல்லலாம். ஸோ சனம்னு வந்துச்சுன்னா கும்பலும் சொல்லலாம், கூட்டம்னு சொல்லலாம். அடுத்து சுருட்டு. சுருட்டுன்றது நம்ம புகைப்பிடிப்பவர்கள் பயன்படுத்துகிற ஒரு பொருள். அந்த பொருள் மொத்தமாக ஒரு இடத்துல கூட்டமாக வச்சுருந்தாங்கன்னா அதோட மொத்த கூட்டப்பெயருக்கு என்ன பேருனா கட்டு, சுருட்டு கட்டு அப்படின்னு சொல்லணும். அடுத்து சேனை. சேனை அப்படின்னாலே இந்த படை வீரர் அப்படின்னு சொல்லுவோம். அது நிறைய பேர் இருந்தாங்கன்னா
திரள் அப்படின்னு சொல்லணுமா. சேனை திரள், படை கூட்டம் அப்படின்றது தான் திரள் அப்படின்னு சொல்லணும். சேனை திரள். தானியம் ஒரு இடத்துல கூட்டமாக வச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் அப்படின்னு அதை சொல்லணும். தானியம் தனியாக இருந்தால் அதவே ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருந்தாங்கன்னா கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திறப்பு. திறப்பு அப்படின்றதனுடைய நிறைய இடத்துல திறக்கிறாங்க அப்படின்னா கோர்வை அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தென்னை. தென்னை நிறையா இருந்துச்சுன்னா அதை தோப்புன்னு சொல்லணும். இப்போ இந்த பக்கத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா நாற்று. நாற்று ஒரு இடத்துல நிறையா கூட்டமாக இருந்துச்சுன்னா பிடின்னு சொல்லலாம் அல்லது முடின்னு சொல்லலாம். நாற்று பிடி அல்லது நாற்று முடி. முடியாக முடிச்சு போட்டு வைப்பாங்க. ஸோ அந்த நாற்றங்காலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நெல் விளைஞ்சு, அதாவது நெல்லினுடைய நாற்றங்கால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் மொத்தமாக கட்டி போடுவாங்க. அதுக்கு பேர் நாற்று முடின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நூல். நூல் வந்து மொத்தமாக சுருட்டி வச்சுருக்குறாங்கன்னா அதுக்கு பேர் நூல் பந்து அப்படின்னு அதை சொல்லணும். அடுத்து நெல்னு பார்த்திங்கன்னா நெல் ஒரே இடத்துல குவிச்சு வச்சுருந்தாங்கன்னா நெல் குவியல் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கூட்டமாக பல் இருக்கிறத பார்த்தோம்னா அதை எப்படி சொல்லணும்னா பல் வரிசைன்னு சொல்லணும். ஏன்னா பல் கூட்டம்னு சொல்லிடக்கூடாது, பல் வரிசைன்னு சொல்லணும். பழம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம், குலை அப்படின்னு சொல்லணும். புகையிலை கூட்டமாக ஒரு இடத்துல வைக்கிறோம். இப்போ சுருட்டு அப்படின்றது ஒன்று பார்த்தோம். அது மாதிரி புகையிலை பார்த்தோம்னா முடிச்சுன்னு சொல்லலாம் அல்லது சிப்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ புகையிலை முடிச்சு அல்லது புகையிலை சிப்பம் அப்படின்னு சொல்லலாம். இதில் பல வார்த்தைகள் நமக்கு தெரிந்த வார்த்தையாகவும் இருக்கலாம், பல வார்த்தைகள் தெரியாத வார்த்தையாகவும் இருக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை இதை பார்த்து மனசுக்குள் பதிய வைத்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்த கூட்டப்பெயர் பார்க்குறோம். புல். புல் வந்து மொத்தமாக ஒரு இடத்துல இருக்குன்னா கற்றைன்னு சொல்லலாம். புல் கற்றை அப்படின்னு அதை சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பூ அப்படின்றது அது மொத்தமாக கட்டியிருந்தாங்கன்னா கொத்து அப்படின்னு சொல்லலாம். பூங்கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பேய் அப்படின்னா ஒரே ஒரு பேய் இருக்குன்னா அதை பேய்ன்னு சொல்லுவாங்க. அதுவே நிறையா இருந்துச்சுன்னா கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேய் கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேய் கணம் அப்படின்னா நிறைய பேய்கள் கூட்டமாக ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மணி. மணி அப்படின்றதனுடைய கூட்டப்பெயர் பார்த்திங்கன்னா மாலை அப்படின்னு சொல்கிறாங்க. மணி மொத்தமாக இருந்துச்சுன்னா அதை மணி மாலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மரம். மரம் ஒரே இடத்துல நிறைய இருந்துச்சுன்னா கூட்டமாக இருந்துச்சுன்னா அதை சோலைன்னு சொல்லலாம் அல்லது கா அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழியிலையும் சொல்லலாம். அடுத்து மலர். மலர் கூட்டமாக வச்சோம்னா அதை மாலைன்னு சொல்லலாம், மாலையாக கட்டுறது, அல்லது பூச்செண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மலர் செண்டுன்னு சொல்லலாம். ஸோ மலர் வந்துச்சுன்னா மாலைன்னு சொல்லலாம், செண்டுன்னு சொல்லலாம். என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை சூஸ் பண்ணிக்கிறணும். அடுத்து நம்ம பார்க்குறது மலை. மலை கூட்டமாக ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர் அப்படின்னு சொல்லணும். மலை தொடர். மலை கூட்டமாக இருந்துச்சுன்னா அதோட கூட்டப்பேர் வந்து தொடர். அடுத்து மான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்களை தான் அப்படி சொல்லுவாங்க, மா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஒரே இடத்துல கூட்டமாக இருந்துச்சுன்னா சோலை. ஏன்னா மரங்களோட கூட்டப்பெயர் வந்து சோலைன்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ சோலைன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா யானை. யானை சிங்கிளாக இருந்துச்சுன்னா யானைன்னு சொல்லலாம். அதுவே கூட்டமாக இருந்துச்சுன்னா பந்தி, யானை பந்தி அப்படின்னு அதை சொல்கிறாங்க. யானை கூட்டம்னு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. யானை பந்தின்னு இருந்துச்சுன்னா அது மிகச்சரியான விடையாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மாடு. மாடு கூட்டமாக இருந்துச்சுன்னா மந்தை, மாட்டு மந்தை அப்படின்னு சொல்லணும். யானை வந்தால் பந்தி, யானை பந்தின்னு சொல்லணும். மாடு வந்துச்சுன்னா மந்தைன்னு சொல்லணும். இதே எறும்பு வந்துச்சுன்னா கூட்டம், எறும்பு கூட்டம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா முகில். முகில்னா மேகம். அது மொத்தமாக ஒரே இடத்துல கூட்டமாக இருந்துச்சுன்னா அதை கூட்டம்னு சொல்லணும். முகில் கூட்டம் அப்படின்னு அதை சொல்லணும். ஸோ இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா மண். மண் ஒரே இடத்துல நிறையா குவிச்சு வச்சுருந்தாங்கன்னா மண் குவியல் அப்படின்னு சொல்லணும். அதோட கூட்டப்பெயர் வந்து குவியல், மண் குவியல்.
கீரை ஏற்கனவே பார்த்தது தான். கீரைனா கட்டு அப்படின்னு சொல்லணும். பசு அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். ஆன்னு ஒரு எழுத்து பார்த்தோம், ஒரு எழுத்து ஒரு மொழியில். அதில் பார்த்திங்கன்னா அதோட கூட்டப்பெயர் வந்து நிறைன்னு பார்த்தோம். ஸோ பசு வந்தாலும் நிறை, எருமை அது கூட்டமாக இருந்துச்சுனாலும் அதுக்கு பேரும் நிறை தான். ஸோ பசுமாடு நிறையா ஒரு இடத்துல கூட்டமாக இருந்துச்சுன்னா நிறைன்னு பேர், எருமை கூட்டமாக இருந்தாலும் நிறைன்னு பேர். அடுத்து பார்த்திங்கன்னா சோளம் கூட்டமாக ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதை கதிர் அப்படின்னு சொல்லணும். சோளக்கதிர் அப்படின்னு சொல்லணும். நெல் வந்துச்சுன்னா அது கூட்டமாக இருக்கிற பொழுது அதோட பேர் நெல் கதிர் அப்படின்னு சொல்லணும். நெல்லுக்கு நம்ம நெல் குவியல் அப்படின்னு சொல்லலாம். அதையும் மறந்துடாதீங்க. ஆப்ஷன் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறணும். அடுத்து பார்த்திங்கன்னா வாழை அப்படின்றதனுடைய கூட்டப்பெயர் என்னென்னா தோப்பு. வாழை தோப்பு அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா பூவினுடைய மொத்த கூட்டப்பெயர் பார்த்திங்கன்னா மஞ்சரின்னு சொல்லலாம், பூங்கொத்துன்னு சொல்லலாம். இப்போ மலர் வந்துச்சுன்னா மலர் செண்டுன்னு சொல்லலாம். வெறும் பூ வந்துருந்துச்சுன்னா மஞ்சரின்னு சொல்லலாம். அதோட கூட்டப்பெயர்கள் வந்து மஞ்சரின்னு சொல்லலாம். அடுத்து மக்கள் அப்படின்னா மக்கள் திரள் அப்படின்னு சொல்லலாம், மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மக்கள் தொகுதின்னு கூட சொல்லலாம். இப்படி 3 வார்த்தைகளுமே மக்களுக்கு பயன்படும். ஏன்னா மக்கள்ன்றதனுடைய மொத்த கூட்டப்பேர் என்னென்னா மக்கள் திரள், மக்கள் கூட்டம், மக்கள் தொகுதி. மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மலர் வந்தாலே ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கொத்து அல்லது செண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா காவல்னால் நம்ம போலீஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களே மொத்தமாக வர்றாங்கன்னா காவல் படை அப்படின்னு சொல்லணும். காவல் அப்படின்னா ஒரு போலீஸ்காரரை சொல்லணும்னா காவல்னு சொல்லணும். அதுவே கூட்டமாக வந்தாங்கன்னா காவல் படைன்னு சொல்லணும். இப்போ உங்களுக்கு கூட்டப்பெயர்கள்னா என்னென்னு கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். இன்னும் சில பெயர்கள் பார்க்குறோம். புத்தகம் அது தனியாக இருந்துச்சுன்னா புத்தகம்னு சொல்கிறோம். அதுவே நிறைய புத்தகங்கள் இருந்துச்சுன்னா புத்தக அடுக்குன்னு சொல்லணும். புத்தகத்துக்கு வந்து கூட்டப்பெயர் வந்து புத்தக அடுக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ மயில் தனியாக இருந்துச்சுன்னா மயில்னு நம்ம சொல்லுவோம். அதுவே கூட்டமாக மயில்கள் இருந்துச்சுன்னா மயில் குழாம் அப்படின்னு சொல்லணும். மயில் குழாம், கூடியிருக்கும் அப்படின்றதுக்கு தான் தமிழ் வார்த்தை குழாம்னு பேர். ஸோ மயில் கூடி இருக்கிறதுனால அதை குழாம், அதாவது குழுவாக கூடியிருத்தல் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. மயில் குழாம் அப்படின்னா மயில் கூட்டம் அப்படின்னு அர்த்தம். ஸோ மயில் குழாம். முத்து ஒரே இடத்துல கூட்டமாக வச்சுருந்தாங்கன்னா முத்து குவியல் அப்படின்னு அதை சொல்லணும். முத்தை குவிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ முத்து குவியல். இப்போ பறவை அப்படின்னு வருதுன்னா பறவை கூட்டத்துக்கு வந்து நம்ம கூட்டம்னு சொல்லக்கூடாது, பறவைக்கு வந்து தொகுதின்னு சொல்லணும். பறவை தொகுதி. அடுத்து பார்த்திங்கன்னா அறிஞர். ஒருத்தர் இருந்தால் அறிஞர்கள் நிறைய பேர் ஒரே இடத்துல கூட்டமாக இருந்தாங்கன்னா அவை அப்படின்னு அதை சொல்லணும். அந்த இடத்தோட அந்த கூட்டப்பேர் என்னென்னா அவை அப்படின்னு சொல்லணும். அதனால தான் சட்டசபை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவைன்ற பேரில் சொல்லுவாங்க. ஏன்னா அறிஞர் பெருமக்கள் நிறைய பேர் இருக்கனால அதை அவை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உயிர் வந்து மொத்தமாக ஒரு இடத்துல சொல்கிறோம்னா நிறைய உயிரினங்கள் வாழ்கின்றன அப்படின்னா தொகுதி, உயிர் தொகுதி அப்படின்னு சொல்லணும். அடுத்து கூட்டப்பெயர்கள் பார்க்குறோம். ஆறு ஒரே இடத்துல நிறைய ஆறுகள் இருக்கின்றன அப்படின்னா ஆறு தொகுதி அப்படின்னு நம்ம அதை சொல்லணும். ஆறு கூட்டமாக ஒரே இடத்துல நிறைய ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்தன அப்படின்னா தொகுதின்னு சொல்லணும். அதே மாதிரி கடை நிறைய கூட்டமாக இருந்துச்சு ஒரு இடத்துல அப்படின்னா கடை தொகுதின்னு சொல்லணும். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு புதுசாகவும் இருக்கலாம் அல்லது தெரிந்தும் கூட இருக்கலாம். கடைன்னு வந்தால் தொகுதின்னு செலக்ட் பண்ணணும். அடுத்து எறும்பு ஏற்கனவே பார்த்தது தான். எறும்பு கூட்டம்னு சொல்லலாம், இதில் குவியல்னு சொல்லியிருக்கிறாங்க. எறும்பு குவியல்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குண்டர் அப்படின்னா இந்த சண்டை போடுறதுக்காக வருவாங்க இல்லைங்களா, அவங்கள சொல்கிறது. அதை நம்ம கும்பல் அப்படின்னு சொல்லலாம். கும்பல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வார்த்தைகள் வருமானு தெரியல, இருந்தாலும் அதுவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் கும்பலாக வர்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கும்பல் அப்படின்னு எடுத்துக்கிறணும். அடுத்து பார்த்திங்கன்னா வீரர் தனியாக வந்தால் வீரர்னு சொல்லுவோம். அதுவே கூட்டமாக வந்தாங்கன்னா படைன்னு சொல்லணும். வீரர் படை அப்படின்னு.
அடுத்து பார்த்திங்கன்னா விறகு. விறகு அதனுடைய கூட்டப்பெயர் விறகு கட்டு அப்படின்னு சொல்லணும். விறகு கட்டுன்றது தான் அதனுடைய கூட்டப்பெயர். அடுத்து முக்கியமானது பார்க்குறோம், சாவி. சாவி தனியாக இருந்துச்சுன்னா சாவின்னு சொல்லுவோம். அதுவே கூட்டமாக ஒரு வளையத்தில் மாட்டியிருப்பாங்க நிறைய சாவிகளை. அதை என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம வீட்டில் தெரிஞ்சது தான் சாவி கொத்து. சாவிக்கு கூட்டப்பெயர் சாவி கொத்து. நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாக்கள் அந்த சாவி கொத்தை கையில் வச்சுருப்பாங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திராட்சை. திராட்சை கூட்டமாக ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குலை அப்படின்னு பேர். திராட்சை குலை அப்படின்னு சொல்லணும் அதோட கூட்டப்பெயர். எறும்பு ஏற்கனவே கூட்டம்னு பார்த்துருக்கோம். இந்த இடத்துல சாறைன்னு சொல்லலாம். எறும்பு சாறை சாறையாக செல்கிறதுன்னு சொல்லுவாங்க, கூட்டம் கூட்டமாக. ஸோ சாறைன்னு சொல்லலாம், எறும்பு சாறை அப்படின்னு சொல்லலாம். வாழைக்காய். அடுத்து நம்ம பார்க்குறது வாழைக்காய். வாழைனா குலைன்னு தெரியும். வாழைக்காய் கூட்டமாக இருந்துச்சுன்னா என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாருன்னு சொல்லுவோம். வாழைத்தாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வாழைக்காய் எல்லாம் கூட்டமாக இருந்துச்சுன்னா அதை வாழைக்காய் தாரு அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும். ஸோ இது வரைக்கும் அந்த இதை பார்த்தோம். அதையே இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக இன்னும் சில பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சுருக்கமாக பாருங்கள். ஆடுன்னு வந்துச்சுன்னா ஆட்டு மந்தை, வீரர் வந்தால் வீரர் படை, எறும்பு சாறை, கற்குவியல், மாட்டு மந்தை, பசு நிறை, திராட்சை குலை, யானை கூட்டம், வைக்கோல் போர். இது உங்களுக்கு புதுசு, வைக்கோல் போர்ன்றது. வைக்கோல் வந்துச்சுன்னா போர்னு சொல்லணும் அதை. இப்போ பூஞ்சோலை, பூக்கள் நிறையா இருக்கக்கூடிய ஒரு இடத்த நம்ம பூஞ்சோலைன்னு சொல்லலாம். கம்மங்கொல்லை, இந்த கம்பு பயிர்கள் கூட்டமாக இருந்துச்சுன்னா அதை கம்மங்கொல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பனந்தோப்பு, பனை மரங்கள் நிறையா இருந்துச்சுன்னா அதை பனந்தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தேயிலை கூட்டமாக இருந்துச்சுன்னா தேயிலை தோட்டம் அப்படின்னு சொல்லணும். தென்னை மரங்கள் கூட்டமாக இருந்துச்சுன்னா தென்னந்தோப்புன்னு சொல்லணும். பலா மரங்கள் கூட்டமாக இருந்துச்சுன்னா பலாத்தோப்புன்னு சொல்லணும். வாழை மரங்கள் கூட்டமாக இருந்துச்சுன்னா வாழை தோட்டம் அப்படின்னு சொல்லலாம். மாமரங்கள் கூட்டமாக இருந்துச்சுன்னா மாந்தோப்புன்னு சொல்லலாம். சவுக்கு மரங்கள் கூட்டமாக இருந்துச்சுன்னா சவுக்கு தோப்புன்னு சொல்லலாம். சோளக்கதிர்கள் நிறையா இருக்குது அப்படின்னா அதை சோளக்கொல்லைன்னு சொல்லலாம். கம்மங்காடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கம்மங்காடுன்னு கொடுத்துருப்பாங்க, கம்மங்கொல்லை. அதே மாதிரி சோளக்காடுன்னு கொடுப்பாங்க, சோளக்கொல்லைன்னு தான் நம்ம அதை சூஸ் பண்ணணும். வேளங்காடு அப்படின்னா வேள மரங்கள் இருக்கும், கருவேல மரங்கள். அந்த காடுக்கு பேர் வேளங்காடுன்னு சொல்லணும். ஆலங்காடுன்னா ஆலமரங்கள் இருக்கக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்த ஆலங்காடுன்னு சொல்லணும். இது உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கலாம், பார்த்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் கூட்டப்பெயர்கள் என்ற தலைப்பின் கீழே நமக்கு கிடைத்த மெட்டீரியலிலிருந்து உங்களுக்கு பல வார்த்தைகளை வழங்கியுள்ளோம். இதை நன்றாக படித்து எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு சரியான பதிலை எழுதுவதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள். இதுபோன்ற முக்கியமான தலைப்புகளில் உங்களுக்கு வீடியோக்கள் வெளிவந்து கொண்டே இருக்கும். நமது சேனலை பின்பற்றி கொள்ளுங்கள். இந்த பயிற்சியில் நீங்களும் சேர்ந்து பயன்பெற விரும்பினீர்கள் என்றால் உடனடியாக இதில் காண்பிக்கக்கூடிய நம்பருக்கு கால் செய்து உங்கள் பெயரை பதிவு செய்து நீங்களும் பயிற்சியில் கலந்து கொண்டு அடுத்து வருகின்ற PGTRBயில் ஒரே முயற்சியில் ஆசிரியராக மாறுங்கள். மனமார்ந்த வாழ்த்துகளுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.